ஹாய் ப்ரோஸ். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மிஸ்டர் பாரத்ன்ற ஒரு படத்தோட ரிலீஸ் டேட் ப்ரோமோ வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த படத்தோட ஹீரோ வந்து மிஸ்டர் பாரத் தான். அவர் வந்து ஒரு யூடியூபர். அவரோட வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு மாதிரி காமெடி வந்து சீரியஸாக தான் பேசுவாப்புல. நான் செம்ம ஃபன்னாக இருக்கும். ஒரு மாதிரி டம்மான கேரக்டர் லைக் மிஸ்டர் பீன்லாம் பார்த்துருக்கீங்களா? அவர் வந்து பெருசாக வந்து புத்திசாலித்தனமாலாம் பண்ண மாட்டார். பட் அவர் ஏதோ டம்மாக விஷயம் பண்ணும்போது அது புத்திசாலித்தனமாக தெரியும். லைக் அவர் பேசுகிற விஷயங்கள்லாம் இதில் இவரை பேசுகிற விஷயங்கள்லாம் நம்ம மண்டை குழம்பிடும். நிறைய வீடியோ அந்த மாதிரி இருக்குது. அவரோட யூடியூப் சேனல் வந்து ஆக்சுவலாக சுத்தமாக ஞாபகம் இல்லை, ஃபைனலி தான் நினைக்கிறேன். ஸோ அதில் தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. அதோட டைரக்ஷன் பண்ணுறது நிரஞ்சன் ஒருத்தர். அவரையும் நான் வந்து நம்ம அந்த வீடியோ முடியும் போது டைரக்ஷன்றதில் அவர் பேர் வரும், ஒரு ஃபோட்டோ வரும். அவரும் நடிச்சிருக்காரு சில இவங்க வீடியோஸில் வந்து அவர் நடிச்சிருக்காரு. ஸோ இப்போ என்னென்னா லோகேஷ் கனகராஜ் நம்ம ஆள் இருக்கார்ல, அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. லைக் இதோட வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து எப்போயோ வந்துருச்சு. ஒரு வருஷத்துக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போயே ஒரு வீடியோ விட்டாங்க. அது வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக இருந்துச்சு. இப்போ அந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் 1.47 minutes வீடியோ. ஸோ நம்ம இப்போ வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம், பார்த்துடலாம். டேய் அண்ணா, அதான் உங்கள் வீடியோஸ் எல்லாம் வெறும் 4 நிமிஷம் 5 நிமிஷமாகவே இருக்கு. கொஞ்சம் லென்த் எடுத்தா தான் என்ன? டேய் என்னடா அவனுங்க ஏதோ படம் பண்ண போகிறோம், நான் தான் ப்ரொடியூசர்னு பேசியிருக்கானுங்க. ஆமாம், நீங்கள் தான் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக கேட்டீங்க, அதான் அவனுக்கு 2 மணி நேரத்துக்கு லென்த் ஆக்கிட்டானுங்க. இது போன வீடியோவில் வந்தது. அவனை பேக்கெட்டை செக் பண்ணும்போது இதுதான் இருந்துச்சு. இன்னும் இதை வச்சு தானே சுற்றிட்டு இருக்காங்க. ஆமாம்மா, லொக்கேஷன் பக்கம் தான் வந்திருக்கோம். குட் நியூஸோட வரேன். யாரா ஃபோனில்? ஏன் பதில் கேட்குறீங்க? சும்மா தான். ஓ ஓகே ஓகே, சொல்ல மாட்டேன். யாரா ஃபோனில்? என்ன பதில் மறுபடியும் கேட்குறீங்க? சும்மா தான். ஓ ஓகே 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 ஓகே. ஏன்டா கொஞ்சம் லென்த்தாக வீடியோ எடுத்து வாங்கினா 2 மணி நேரத்துக்கு எடுத்து வருவீங்க. தேங்க்யூண்ணா. ஏய் இருடா ஒரு நிமிஷம், அண்ணா கோமா இருக்காரா? அடுத்து என்ன? அதான் எப்போன்னு சொன்னீங்கன்னா யூடியூப்ல அப்லோட் பண்ணலாங்கண்ணா. ஏன்டா இவங்களை தேட்டருக்கு படம் பண்ணுறோன்னு சொல்லி இன்னும் புரிய வைக்கலையா? புரிய வச்சுட்டு வரணும். ஆனா நீங்க விடுங்கண்ணா, இவன் எப்பவுமே இப்படிதான். ஆக்சுவலா இவன் யார் பேச்சுமே கேட்கறது இல்ல, இவன் பேச்சை தான் கேட்கறான். எனக்கு இவன் பேச்சை தான் கேட்கறான்னு இவனுக்கு தெரியுதோ அன்னைக்கு தான் இவன் திருந்துவான். இப்போ எதுக்கு நீ பதட்டப்படுற? இப்ப நமக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கான ப்ராப்ளத்தை தேடிப்போ. அதை விட்டுட்டு இப்படி வீணா புலம்பிட்டு இருக்காது. இதைத்தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன். பிரச்சனை ப்ராப்ளம் ரெண்டு ஒன்று தானே. ஸ்டேட் பண்ணுங்க, ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி விடுறேன். ஓகே, அக்டோபர் 1. அண்ணா நீங்க எங்க போறீங்க? அண்ணா எல்லா சொல்யூஷனுக்கும் என்கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்குண்ணா. எல்லா ப்ராப்ளத்துக்கும் என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லுவாங்களா? இவர் கொஞ்சம் கோளாறு, அதனால தான் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு. ஆக்சுவலாக படம் எனக்கு தெரிஞ்சு படம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்க போகுது. ஒரு மாதிரி செம ஜாலியாக நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் வீடியோவாக பார்த்துருப்போம். அப்போ செம ஃபன்னாக இருந்துச்சு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 2 மணி நேரத்துக்கு மேலே ஒரு மூவியாக பார்க்க போகிறோம். அதில் என்னென்னலாம் அவர் பேசி வச்சுருக்காரோ, தேட்டர் எப்படியும் தெரிச்சிடும் அந்த காமெடி. ஏன்னா நம்ம பார்த்து பழகின காமெடிஸ்லாம் அது புதுசாக ஏதாவது போடுவார். இப்போ அவர் அந்த மாதிரி ஆள் தான். நல்லா தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தோணுது. லோகேஷ் கனகராஜ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருல, ஸோ கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். என்னென்னா இப்போ இதோட பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, மல்லிகை முட்டு அப்படின்னு ஒரு ப்ரோமோ சாங் ஒன்று விட்டுருந்தாங்க. அது பார்த்தா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதோட டான்ஸ் ஸ்டெப்பு, அதோட பாட்டே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு. பார்ப்போம், படம் வரட்டும். எந்த மாதிரி மியூசிக் டைரக்டர் கூட பிரணவ் முனிராஜ் அப்படின்னு ஒருத்தர் தான். ஸோ அவர் யாருன்னு தெரில. இதுக்கு முன்னாடி என்ன படம் பண்ணியிருக்காரு அதெல்லாம் தெரில. பட் அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒன்று சொல்லணும், நம்ம லோகேஷ் கனகராஜன் போட்டு ஏன் தான் அப்படி அடிக்கிறீங்க? அவர் இப்போ யோசிச்சு பாருங்கள், மாநகரம், கைதி அதெல்லாம் வந்து என்னமா எடுத்து வச்சுருந்தாரு. ஸோ அவர்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது. யோசிச்சு பாருங்களேன். இவர் யார், இந்த ஜனநாயகன் டைரக்டர் வினோத் அவரோட ஃபஸ்ட்டு படம் எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருந்துச்சா? பட் அவங்க பெரிய ஹீரோஸ்க்கு நடிக்கும் போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க படம் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் அவங்களோட அங்கே க்ரியேட்டிவிட்டி வந்து அங்கே அடி வாங்குதுன்னு எனக்கு தோணுது. ஸோ லைக் அந்த லோகேஷ் கனகராஜ் அவரும் அதே மாதிரி இதில் தான் மாட்டியிருக்காரு. அவர் என்றைக்கு அந்த பெரிய ஹீரோஸ்க்கு படம் பண்ணுறதுலேருந்து வெளியே வராரோ கண்டிப்பாக அவர் வெறித்தனமான மூவி கொடுப்பாரு. இப்போ அல்லு அர்ஜுனோட படம் பண்ணுறாரு, AA22ன்னு ஒரு படம். அது இன்னும் டைட்டில் அனௌன்ஸ் பண்ணல. பட் அதோட ஃபஸ்ட்டு அந்த கிளிம்ஸ் வீடியோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்து இப்போதைக்கு நம்ம
சினி ஃபீல்டில் டேரக்டர்ஸ் நல்லா எடுக்கிறாங்க அப்படின்னா அது லோகேஷ் கனகராஜ் ஒருத்தர். ஸோ அவரை போட்டு எல்லாத்துக்கும் அடிக்க வேணாம். கூலி வந்துச்சு, மட்டமாக இருந்தது, அடித்தோம், ஓகே, அதோட முடிச்சுட்டு அடுத்து அவர் இப்போ எடுக்க போகிற படத்தை வந்து நம்ம க்யூரியஸாக வெயிட் பண்ணுவோம். அதில் நல்லா தான் பண்ணியிருப்பார் நம்புவோம். உண்மையாக சொல்லணும்னா லியோ படத்துலேருந்தே நான் வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிட்டேன். நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் தான் போயிருந்தேன் லியோ. பட் விக்ரமோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கூட எனக்கு வரல. விக்ரம் பார்க்கும்போது நமக்கு தெரியாது இந்த படம் இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு தெரியாது. சும்மா பார்த்துட்டே இருந்தோம், படம் என்னடா இப்படி போகுது, கிளைமேக்ஸில் சூர்யா வராரு, வெறித்தனமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டோன்னே. எப்படி யோசிச்சுட்டோன்னா லியோலையும் அதே மாதிரி இல்லை அதை விட பெஸ்ட்டாக ஏதாவது ஒரு கேமியோ அந்த மாதிரி இருக்குன்னு நினச்சோம். பட் சும்மா ஒரு கமல் சாரோட வாய்ஸ் ஓவரோட முடிச்சிட்டாங்க. அது வந்து அது எனக்கு அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சது, செகண்ட் ஹாஃப் சுத்தமாக பிடிக்கல. அந்த மாதிரி தான் லியோ இருந்தது. சரி, கூலி அது எல்சியூ விட்டு இப்போ எனக்கு என்னென்னா இவர் ஒரு எல்சியூன்னு ஒரு விஷயத்தை எடுத்துட்டார், ஓப்பன் பண்ணிட்டார். ஸோ ஒரு யூனிவர்ஸ் நம்ம பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அந்த யூனிவர்ஸ் வந்து இவர் 10 வருஷம்னு பிளான் வச்சுருக்காருன்னா 10 வருஷத்துக்கு அவர் வந்து அடுத்தடுத்த படம் பண்ணிகிட்டே இருக்கணும். வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணணும். பண்ணால் தான் அந்த யூனிவர்ஸோட கெப்பாசிட்டி. இப்போ மார்வல் பண்ணுறாங்க, ரெகுலராக வந்து ஒரு மூவி இல்லை ஒரு வெப் சீரிஸ் விட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் பெரிய ஹீரோக்கு நான் படம் பண்ணுறேன், இப்போ இதுக்கப்புறம் ரஜினி சாருக்கு நான் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த பாதை மாறினார்ல, அங்கே தான் அவர் தடுக்கிட்டார்னு நினைக்கிறேன். ரஜினி சார் படம் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம் தான். ஏன்னா அவ்வளோ பெரிய ஹீரோ. ஸோ அவ்வளோ பெரிய இதில் போகிறார், லைக் சன் பிக்சர்ஸு பண்ணுறாங்க. ஸோ வந்து இவருக்கு சம்பளமும் அதிகம், ஓகே, அது எல்லாமே புரியுது. பட் இவர் பேங்க் வேலையில் இருந்திருக்கார். ஸோ அங்கேயே இவர் ஓரளவுக்கு சம்பாதிக்க செஞ்சுருப்பார். பட் அது வேணான்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு நம்ம டேரக்டர் ஆனது எதுக்காக? ஒரு நல்ல படைப்பு வந்து மக்களுக்கு கொடுத்து நம்ம வந்து அங்கீகாரம் வாங்குறதுக்கு தானே. ஸோ அதை பண்ணாமல் நான் இன்னும் சேலரி வாங்குறதுக்கோ இல்லை காசு அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கோ ஒரு பெரிய பட்ஜெட்டில் எல்சி இப்போ என்ன சொல்கிறேன்னா லியோவை எல்சியில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா அவர் அரசியல் போவார்னு அப்பயே தெரியும் எல்லாருக்கும். ஸோ எதுக்காக லியோ 2ன்னு ஒன்று பண்ணணும், அதுக்கு ஒரு லீடு கொடுக்கணும், தேவையே இல்லை. ஸோ என்ன சொல்கிறேன்னா கூலியை கூட எல்சியோவில் சேர்த்துருந்தாங்கன்னா அது எப்படி இருந்திருக்கும்னா ஒரு சின்ன ஹைப் இருந்திருக்கும். அதுலேருந்து ஏதோ ஒரு 2-3 கேரக்டரை யோசிச்சு பார்க்கும்போது சரி இந்த கேரக்டரை வச்சு கமல் சார் ரஜினி சாரும் சேர்ந்து தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணிடும். இப்போ லியோ என்னாச்சு, லியோ மொத்தமாக போச்சு, இப்போ அவர் சிஎம் ஆகிட்டார். ஸோ இதுக்கப்புறம் அவர் நடிக்க மாட்டார். மேபி ஏதாவது ஒரு கேமியோ ரெக்வஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் தெரில அது எந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்றது தெரியல. பட் வந்து அது பண்ணியிருக்கிறானா அது எல்சியூவில் சேர்த்துருக்க தேவையில்லை. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து எல்சியூ கனெக்ஷன் எதுவுமே ஓட்டலை படத்தில். அந்த கோர்வையே வந்து அது செட் ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு. அந்த நெப்போலியன் சார் வர்றதா இருக்கட்டும், அவரை ரொம்ப போட்டு டம்மியாக காட்டினதான். அந்த கைதி படத்தில் அவரோட கிளைமேக்ஸில் அவரோட ஒரு டைலாக் சொல்லுவார்ல கார்த்திகிட்ட, இவனுங்களாம் சும்மா விடக்கூடாதுப்பா அப்படின்ற ஒரு டைலாக் சொல்லுவாரா, அது பார்க்கும்போது வெறியாக இருந்துச்சு. ஒரு சாதாரண கான்செப்டில் அப்படி ஒரு கேரக்டர் எலிவேஷன் கொடுத்துட்டு இதில் வந்து டம்மியாக காட்டுறதும் வண்டியிலேருந்து கீழே தள்ளி விடுறதும் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வீக்கான ரைட்டிங் அந்த மாதிரி தான் தோணுச்சு. ஸோ அதனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அது என்னென்னா சரி படம் வந்து ஒவ்வொன்றும் எடுக்கிறாரு, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு ஒன்று சொல்லுங்கள், அவர் வந்து மாநகரமும் கைதி எடுத்தாள். ஸோ கண்டிப்பாக வெறித்தனமான படம் எடுக்க அவரால் முடியும். இப்போ அல்லு அர்ஜுன் சாரை வச்சு எல்சியூவா இல்லையா நம்மளுக்கு தெரியல, அது என்னவா இருந்துட்டு போகுது. பட் அதுக்கப்புறம் கைதி 2 தான் எடுக்க போகிறாரு. அந்ததுக்கு தான் நான் வெயிட்டிங், எப்போ கைதி 2 எடுப்பார். அதுக்கப்புறம் வந்து பென்ஸு அதெல்லாம் வருது. ஸோ அதெல்லாம் வரட்டும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா இது இவ்வளோ லென்த்தாக பேசுகிறது எதுக்காகனா, அவர் நம்ம தமிழ்நாட்டோட ஒரு டைரக்டர். ஸோ அவரை போட்டு ரொம்ப அடிக்காதீங்க. ஆமாம், அவர் வந்து ஃப்ளாஷ்பேக் ஃபேக்குன்னு சொன்னார், அவர் படத்துக்கு முட்டு கொடுக்குறாரு, கூலியில் பண்ணார், எல்லாம் பண்ணார், ஓகேவா. அதோட மோசமான டேரக்டர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து சினி இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. பட் இவர் அந்தளவுக்கு மோசம் இல்லை. இவர் வந்து நல்ல படம் கொடுக்குற டைப் தான். ஸோ வந்து இப்போ கண்டிப்பாக நல்ல படம் கொடுப்பாரு. இப்போ வந்து நான் இந்த படத்தை விட்டுட்டு நான் அந்த லொகேஷன் அதை பற்றி பேசுறது காரணம், ரொம்ப போட்டு அடிக்கிறீங்க எல்லா மீம்லேயும் அவர் ஃபேஸை போட்டு, அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பார்க்கவே கஷ்டமாக இருந்தது. இப்போ என்னென்னா இப்போ அவர் நல்ல படம் ஒன்று கொடுத்துட்டாருன்னா அவங்க மூஞ்செல்லாம் கொண்டு போய் எங்கே வச்சுப்பீங்க? இப்போ நம்ம இப்போ அவர் கலாய்ச்சிட்டோம், இது கோகேஷ் கனகராஜன்லாம் கலாய்க்கிறீங்க. இப்போ ஒருவேளை அவர் நான் தாண்டா லியோன்ற மாதிரி லோகேஷ் கனகராஜ் நான் தாண்டான்னு வந்து நின்ட்டாருன்னா ஒரு படத்தை பிடிச்சி என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இவ்வளோ நாள் அடிச்சது அவருக்கு அது ஒரு ட்ராமாவாக தானே இருக்கும் நீங்கள் பண்ண வேலையெல்லாம். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், போதும், அவர் அடித்தது போதும். அடுத்து W22 வரட்டும், பார்ப்போம். அதுவும் நல்லா போட்டு அடிங்க, இன்னும் ஒரு மாதம் அடிப்பீங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்கிற கைதி 2 வெறித்தனமாக இருக்கும்.
ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுறேன் நான். இப்போ இந்த வீடியோ வந்து வெறும் 2 நிமிஷம் வீடியோ 10 நிமிஷம் வரைக்கும் நான் பேசி வச்சுருக்கேன். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷிவி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம்.